ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இதுக்கு முன்னால் வந்து கிரேச்சஸ் கம்ப்யூட்டர்ஸால் நிறைய பேர் ஆர்ஜின்ஸ் தான் பார்த்துட்டோம். இப்போதைக்கு ஃபைனல் மெம்பராக இருக்க நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைனான ஆர்ஜின் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ராங்கென்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமனான கேரக்டர், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மார்வல் காமிக்ஸில் இருக்கார், டிசி காமிக்ஸில் இருக்கார், எல்லா காமிக்ஸ்லையுமே இருப்பார். எப்படி தோர் வந்து டிசி காமிக்ஸ்லையும் இருக்கார், இந்த காமிக்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு காமனான திங்கி இவரை எப்படி அடாப்ட் பண்ணி மற்றவங்க ஸ்டோரிஸ் எடுத்துக்கிறாங்கன்னு தான் மேட்ரே. இவர் வந்து நீங்கள் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைனை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃப்ராங்கென்ஸ்டைன்ன்றது ஒரு காமன் கேரக்டர், அது யார் வேணாலும் எப்படி வேணாலும் அடாப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கூட ஒரு காமிக் புக் எழுதி ஃப்ராங்கென்ஸ்டைன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வைக்கலாம். ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படின்றது ஒரு காமன் கேரக்டர். வெளிநாட்டில் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க ஒன் ஆஃப் த கோஸ்ட் டைப் கேரக்டர்ஸ். இங்கே நம்ம எப்படி நம்ம ஊரில் வந்து மோகினி, குட்டி சாத்தான் அந்த மாதிரி சின்ன சின்ன பேர்கள் வச்சுக்கோருமோ, அந்தமாரி வந்து அங்கே இருக்க பேய்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைனையும் சொல்லிக்கலாம். ஃப்ராங்கென்ஸ்டைன்றது அந்த ஊரில் இருக்க ஒன் ஆஃப் த மான்ஸ்டர். அதை தான் வந்து இங்கே படத்தில் வந்து அடாப்ட் பண்ணி அதை வந்து எப்படி காமிக்ஸில் அடாப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோமே. ஃப்ராங்கென்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன் மூலமாக உருவாக்கப்படுற இந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் ஜாம்பி. இவர் வந்து டாக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன்றவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். இவர் பார்த்தீங்கன்னா வந்து பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட்ன்ற காரணத்தால் அவங்க நிறைய பேர் வந்து இவர் வந்து இந்தமாதிரி கொடுமை பற்றி டார்ச்சர் பண்ணி இந்தமாதிரிலாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருப்பார். அப்போ அவருக்கு ஒரு கம்பெனியனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிரியேட் பண்ணுறாரு. அவர் தான் ஃப்ராங்கென்ஸ்டைன். இவர் உருவாக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கான்ஷியஸ் வந்து இவருக்கு இருக்குது. இவர் ஜாம்பி தான். இவருக்கு சாப்பிட தேவையில்ல, தண்ணி குடிக்க தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. இவர் ஜாம்பி. பட் இவர் வந்து உருவாக்கும் மாதிரி இவருக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்குன்ற காரணத்தால் அந்த கான்ஷியஸில் இவர் வந்து தெரிய வருது நம்ம மான்ஸ்டர் வந்து எல்லாரையும் வந்து தப்பு பண்ணுறாரு, இந்தமாரி வந்து நிறைய பேர் வந்து கொடுமை பார்த்துறான்னு தெரிஞ்சதுனால ஃப்ராங்கென்ஸ்டைன் அங்கே இருக்கவங்க எல்லாரையும் வந்து எஸ்கேப் ஆகணும் இல்லாமல் டாக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைனையும் அவங்க வந்து கொண்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைன். இதுக்கப்புறம் ஏகப்பட்டத்தில் வந்து அடையிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தா இது ஸ்பேட் அப்படின்ற ஆர்கனைசேஷன். இந்த ஸ்பேட் ஆர்கனைசேஷனை பற்றி நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன். நம்ம பிரைடோட ஆர்ஜின் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுவும் நீனோ மோசஸ்கி அவங்களோட ஆர்ஜின் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்பேட்ன்றவங்க ஸ்பேடில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக வந்து இருக்கார் நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைன். அது மட்டும் இல்லாமல் கிரேச்சஸ் கமெண்டர்ஸ்லேயும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஜஸ்டிஸ்டிக் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்குது. அந்த கேங்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைன் வந்து இருந்திருக்காரு. ஃப்ராங்கென்ஸ்டைனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்டாக உருவாக்கப்பட்டவங்க தான் பிரைட். இந்த பிரைட் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபிலிம்லேருந்து கொண்டு வரப்பட்டவங்க தான் இந்த பிரைட் கேரக்டர். அதை வந்து டிசி காமிக்ஸில் அடாப்ட் பண்ணிக்கினாங்க. அந்த பிரைட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து லேடி ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கும் ஃப்ராங்கென்ஸ்டைனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே படிக்க லாஸ்ட்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கொண்டுடுறாங்க. இவங்க ரெண்டு பேருன்றது போல் பிரைடே வந்து கொண்டுடுறாங்க அவங்க பையனை. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைனும் பிரைடும் வந்து ஏகப்பட்ட டைமில் வந்து இந்த கிரேச்சஸ் கமாண்டர்ஸ்க்காகவும் ஸ்பேடுக்காகவும் சண்டை போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்து மேலே வந்து பிரைடு வந்து அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனாலும் இன்னமும் ஃப்ராங்கென்ஸ்டைன் வந்து தன்னை அந்த ஆர்கனைசேஷன்லேயே வந்து இருந்து ஏகப்பட்ட வேலைகள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒன் ஆஃப் த ஹீரோவாக தான் இருக்கார். ஸ்டார்டிங்கில் ஒரு ஆரம்ப காலத்தில் அவர் கொண்டு வந்த டைமில் வந்து பேட்மேன் ராபின் கொண்டெலாம் சண்டைக்கு போயிருக்காரு. பட் இப்போ வந்து ஒரு ஹீரோவாக தான் காட்டுறாங்க. ஒரு ஹீரோவாக தான் இருக்கார். இவரே மார்வல் காமிக்ஸ்னும் ஃப்ராங்கென்ஸ்டைன் ஒருத்தர்லாம் இருக்கார். பட் நம்ம பேசுறது டிசியூவோட ஃப்ராங்கென்ஸ்டைன் தான் பேசுகிறோம். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி நம்ம பார்க்கணும்னா இவருக்கு எனாமஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி இருக்குது. இவர் ஜாம்பி தானங்க. இவருக்கு செம்ம ஸ்ட்ரென்த்து, செம்ம டியூரபிலிட்டி இருக்குது. சிந்திச்சும் சண்டை போகிற ஆள். ரொம்ப வருஷமாக ஒரு உயிரோடு இருக்கனால வந்து நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எலக்ட்ரோகைனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவர் இருக்குது. அது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னஸை அவர் வந்து கண்டுபிடிச்சி அவங்க கூட வந்து சண்டை போட முடியும். இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஓப்பியான ஒரு ஆள் தான் அவர். ஜாம்பிஸ் கிட்ட இருக்க எல்லா பவரும் இந்த மனுஷனுக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சன்ன்றதை நான் இங்கே வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வேர்ல்டு வாரில் நிறைய அந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு. பட் இதுதான் பார்த்தா ஒரு ஆர்ஜின் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டி. ஒரு நியூ 52 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேட்லேயே தான் அந்த ஸ்டார்டிங்லேருந்து காட்டினாங்க. இவருக்கு தனியாக ஒரு காமிக் சவுண்ட் சோல்ஜர் ஃப்ராங்கென்ஸ்டைன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது இப்போலாம் வந்து பிரைடர் ஆர்ஜின்லேயே சொல்லியிருப்பேன். ஓகே, இதுதான் பார்த்தா நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பை பை.